இதை வந்து தாவேக்கா முன்னெடுத்திருக்குன்னா தாவேக்காவை நம்ம பாராட்டலாம், அது வந்து குற்றம் சொல்லலை. ஆனால் நாங்கள் தான் பண்ணணும்னு நீ சொல்லும் போதும் அதை ஏன் நீ மட்டும் தனியாக போய் பண்ணியிருக்க வேண்டியதானே? புதுசாக ஏதாவது சொல்லியிருக்கியா? சொல்லு, என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதை. சரி, அபிஷேக் சிங்கு வாதாடி இருக்காரு, என்னென்ன அக்கௌண்ட்டில் வாதாடி இருக்காருன்னு ஒரு அறிக்கை விடுங்களேன். இல்லை நீங்கள் பேசுங்க, விஜய் வந்து பேச சொல்லுங்கள் அவரை. ஒரு இதை திமுகவுக்கும் அதுக்கு கொண்டாடக்கூடாது, திமுகவும் ஒரு மனுதாரர் தானே, அவங்க மட்டும் ஏன்? அப்புறம் 70 கட்சி போட்டிருக்குங்க, 70 கட்சி போட்டிருக்குங்க. இதில் என்ன உரிமை? எல்லாரும் வந்து இந்த உரிமைக்காக போராடுறாங்க. போராடும் போதும் அனைவரும் நம்ம வந்து இஸ்லாமியர்கள் பின்னால் நிற்க, ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பின்னால் நிற்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. இதை நீ அரசியலுக்கு பயன்படுத்தினீன்னா, உன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தினீன்னா, அனைவரும் நிற்புடைய கடமையை வந்து நீ அரசியலுக்காக பயன்படுத்துறீன்னா, அப்போ நீ வந்து அதை ஓட்டுக்காகத்தான் பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மட்டுமா போட்டிருக்கீங்க? திருமாவளவன் போடலையா? ஏன் காங்கிரஸ் போடலையா? சமாஜ்வாதி எல்லாரும் போட்டிருக்காங்கல்ல, எல்லாரும் இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து தானே வச்சுருக்காங்க. அப்போ அந்த அதற்கு வந்து உங்கள் கடமையை செஞ்சுருக்கீங்க. கடமையை செய்வதற்கு என்ன கிரெடிட்? இந்த கடமையை செய்யாமல் இருந்தால் தான் இது பண்ணணும். அது அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, யாராவது கொஞ்சம் சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஓகே. அப்போ நீங்கள் வந்து என்ன அர்த்தம்? அப்போ இதுவே இந்த இறுதி தீர்ப்பு அல்ல, இது வந்து இடைக்கால நிவாரணம் தான். இந்த இடைக்கால நிவாரணத்தை கொண்டு வருவதற்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஜெகதீப் தங்கர் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டியிருக்கார். இவர் மிரட்டின மிரட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பயந்துட்டு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து பார்லிமெண்ட் சட்டத்தை தலையிட விரும்பவில்லை, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு, கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு, ஆனால் இதை கன்சிடர் பண்ணி மாற்றணும்னா பார்லிமெண்ட் தான் முடிவு எடுக்கணும், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக விளையிட்டு ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிரட்டியிருக்கார் அவர். அந்த மிரட்டலுக்கு சுப்ரீம் கோர்ட் அடிபணியுமா என்பதை இனிமேல் போக போக தான் பார்க்க முடியும். அதை விட்டு கொடுப்பார்களா? நம்ம 70 கட்சிகள் போட்டியிருக்க இந்த கேஸை போட்டிருக்காங்களே, இதை விட்டு கொடுப்பாங்களா? இதை ஃபைட் பண்ணுவாங்களா? அப்போ இந்த ஃபைட் பண்ணி கொண்டாடணும் என்னது? மக்களோடு மக்களாக இணைந்து, இஸ்லாமியர்களோடு இணைந்து தெருவுக்கு வந்து போராடி, எப்படி விவசாய சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடி வென்றார்களோ, அதுபோல் வக்ஃப் போர்டு சட்டத்துக்கு எதிர்த்து மக்கள் போராட்டம் வந்தால் மட்டுமே சுப்ரீம் கோர்ட் தன் நிலத்தில் நிற்கும். இன்றைக்கி ஜெகதீப் தங்கர் மிரட்டுறாரு, நாளைக்கு வந்து அமித்ஷா மிரட்டுவார், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு வார்த்தை சொல்லுவார், சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்து பயந்து ஓடிவிடக்கூடாது என்று சொன்னால் இந்தியா முழுக்க இந்த போராட்டம் தொடங்க வேண்டும்.